ஹாய் கைஸ், வெல்கம் டு த நெக்ஸ்ட் வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒய் யோர் எஃப்இஜிஸ் ஆர் ஐஎஃப்இஜிஸ் ஆர் ஆர்டர் பிளாக்ஸ் ஆர் பிரேக்கர் பிளாக்ஸ் கீப் ஃபெயிலிங். ஓகேவா? அந்த மேட்டர் தான் பார்க்க போறோம். என்ன ப்ரோ, நீங்க ஆர்டர் பிளாக் பிரேக்கர் பிளாக் பத்தி எதுவுமே சொல்லல, பட் அதுக்குள்ள இது போயிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரலைஸ்டா நான் ஒரு ஆர்டர்ல வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது முடிச்சுட்டு தென் உங்களுக்கு வந்து ஆர்டர் பிளாக் பிரேக்கர் பிளாக் அதை பற்றின டீட்டெயில் வீடியோஸ் பிடிஆர்ன்றதை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஐ நோட்டிஸ்ட் அண்ட் தென் ஐ எம் பீன் ஒர்க்கிங் ஆன் தட் பிகாஸ் அதுக்கு சில மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம். ஏன்னா நான் ஜென்ரலாக போயிட்டு இதுதான் ஒரு ஆர்டர் பிளாக், அதுக்கான கண்டிஷன்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு மெட்டீரியலாக போட்டு உங்கள்கிட்ட சொன்னேன்னா இட் வில் பி மோர் எஃபெக்டிவ்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால ஸோ ஐம் ப்ரிப்பேரிங் இட், டோன்ட் வரி. அது இல்லாமல் ஜென்ரலைஸ்டாக விச் டாபிக்ஸ் தட் ஐ கேன் டேக், அதெல்லாம் தான் நான் இப்போ பண்ணிடுறேன். ஓகேவா? அது பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்டர் பண்ணேன். ஸோ உங்களுக்கு எம்எம்எக்ஸ்எம் படிச்சிருப்பீங்க, அவுட் டு ஃபைண்ட் வேலிட் ஐஎஃப்இஜி படிச்சிருப்பீங்க. இப்போ அந்த வேலிட் ஐஎஃப்இஜிக்கு அப்புறமா ஒரு வேலிட் எஃப்இஜிக்கு அப்புறமா எதனால அந்த எஃப்ஐஜிஸ்லாம் ஃபெயில் ஆகுது அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன? அது அந்த வீடியோ, சாரி, அந்த டாபிக் நான் இப்போ கவர் பண்ணா இட் வில் பி மோர் பெட்டர்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா உங்களுக்கு எம்எம்எக்ஸ்எம் பேஸ் பண்ணி ஐஎஃப்இஜி பேஸ் பண்ணி அண்ட் தென் இப்போ நான் சொல்லித்தர கான்செப்ட் பேஸ் பண்ணி உங்களால என்ட்ரி எடுக்க முடியும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை கத்துக்கங்க, தென் அதுக்கப்புறம் இன்டெப்தா போகலாம். எல்லாருக்குமே அந்த எம்எம்எக்ஸ்எம் தெரியும், மார்க்கெட்ல அதை எங்க ஃப்ரேம் பண்ணணுன்றதை நான் சொல்லி கொடுத்துறேன். ஸோ அதை ஃப்ரேம் பண்ணி லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் ஒரு நல்ல எஃப்இஜி அண்ட் ஐஎஃப்இஜி கண்டுபிடிக்க தெரியும். அண்ட் அது இல்லாம இப்போ இந்த எஃப்இஜிஸ் அண்ட் ஐஎஃப்இஜிஸ் ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்ற ரீசனும் இப்போ நான் சொல்றேன். ஸோ அதுல நீங்க ஓவர் கம் பண்ணி வர்றப்போ உங்களால ட்ரேட்ஸ் ஈஸியா எடுக்க முடியும். பிகாஸ் நிறைய பிகினர்ஸ் வந்து ட்ரேடே எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி கஷ்டப்படுறீங்க, ஆர் எடுத்த ட்ரேட்லாம் எஸ்எல் ஆகுது ஏன் அப்படின்றது தெரியாம இருக்கீங்க. ஸோ அதுக்கான லாஸ்ட் ஐ ஓப்பனர் இதுவா இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்ஸ் டாபிக்ஸ் போயிடும். ட்ரான் லிக்விடிட்டி, அதுக்கப்புறமா ஐபிடிஏ, அந்த மாதிரி கான்டென்ட்ஸ்லாம் போயிடலாம். இப்போ நீங்க எல்லாமே ஒரு ஐஎஃப்இஜியா இருக்கட்டும், இல்ல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு எஃப்இஜியா இருக்கட்டும், அது ஃபெயில் ஆகிறது ரொம்ப காமனான விஷயம். கைஸ், நான் கஃபேல இருக்கேன். ஏன்னா எங்க ரூம்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ ஐ கான்ட் ரெக்கார்ட். ஸோ கஃபேல இருக்கேன். ஸோ எதுவும் நாய்ஸ், எக்ஸ்ட்ரா நாய்ஸ் ஆர் யாராவது வந்துட்டு கிராஸ் பண்ணி பேக்ல போகணும்னா இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ எஸ், டாபிக் உள்ள போயிடலாம். ஒரு எம்எஸ்எஸ் இல்லை ஒரு ஐஎஃப்இஜி இல்லை ஒரு எஃப்இஜி எல்லாம் பார்த்துருப்போம். அது ஃபெயில் ஆச்சு அப்படின்னா ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்ற ரீசன் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு ரீசன், டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். சாரி. ஆ சாரி கேப்பா. டிஸ்பிளேஸ்மெண்ட் நெட்டும் இங்கே கொஞ்சம் பூராதான் இருக்குது. என் மொபைல் நெட்ஒர்க் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுதான் கைஸ் ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் why your FEGs or IFEGs keep failing. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் வந்து ஒரு கீ லெவல்ல டேப் பண்ணுது. சரியா? கீ லெவல்ல டேப் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கான ஐஎஃப்இஜிஸ் ஆர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எல்லாமே உங்க கண்ணுக்கு தெரியும். பட் அந்த இடத்த தாண்டி பாடி க்ளோஸ் வைக்குது இல்லையா? அது எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்த தாண்டி பாடி க்ளோஸ் வச்சோன்னே வில் ரேண்டம்லி என்டர். எஸ், இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்டர் தெரியலனா யூ வில் ரேண்டம்லி என்டர் ஒன்லி. ஓகேவா? ஸோ இந்த ஐஎஃப்இஜில என்டர் ஆகுறதுன்றது ஒரு ஸ்கில். அதை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர், குட். ஆர் எல்ஸ் சில பேர் இன்னும் அந்த ஐஎஃப்இஜிஸ் பத்தி தெரியாதவங்க இங்க எம்எஸ்எஸ்ல இப்படி என்டர் ஆவாங்க. இதான் பிளானா வச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஐஎஃப்இஜியா இருந்தாலும் சரி, எம்எஸ்எஸ் இருந்தாலும் சரி, ஒரு ஆர்டர் பிளாக் இருந்தாலும் சரி, ஒரு பிரேக்கர் பிளாக்கா இருந்தாலும் சரி, அந்த ஆர்டர் பிளாக் பிரேக்கர் பிளாக் ஃபார்ம் ஆகிற இடம் இருக்கு இல்லையா? அந்த இடத்த மார்க்கெட்டு டிஸ்பிளேஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? டிஸ்பிளேஸ்னா அந்த இடத்த விட்டு ஓடி இருக்கணும். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு ஒரு வேலிட் பிடிஆரே டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகுது அப்படின்னா இட் மே பி அ பொட்டென்ஷியல் ட்ராப் ஆல்சோ. ஓகேவா? இந்த விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். அது டிஸ்பிளேஸ் அந்த இடத்த வந்து அவன் டிஸ்ரெஸ்பெக்ட் லைட்டா பண்ற மாதிரி உங்களை ஏமாத்திட்டு மறுபடியும் கீழே கூட போவான். இதை ஒரு பை சைடு ஸ்வீப் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு கீழே கூட போவான். பட் அதுல இருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும்னா, இந்த டிஸ்பிளே, இந்த ஹைஸ் இருக்கு அவர் இந்த எஃப்இஜிஸ் இருக்கா, அந்த இடத்த விட்டு அவன் மேல ஓடணும். மேல டிஸ்பிளேஸ் ஆகணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னா, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு டக்குன்னு போறது, திரும்ப வரக்கூடாது. அந்த மாதிரி போனவன். சரியா? அந்த மாதிரி போச்சு அப்படின்னா அங்க ஒரு புல் பேக் நடக்க சான்ஸ். அந்த புல் பேக்ல தான் நீங்க என்ட்ரிஸ் எடுக்கணும். அண்ட் அந்த புல் பேக் நடக்கிற இடத்துல உங்களுக்கு எஃப்இஜிஸ் ஒரு ஐஎஃப்இஜிஸ் ஒரு ஆர்டர் பிளாக்ஸ் ஒரு பிரேக்கர் பிளாக்ஸ் இருந்தா தட் இஸ் த ஒர்க்கிங் ஆர்டர் பிளாக் ஒரு பிரேக்கர் பிளாக். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
இந்த இடத்த டிஸ்பிளேஸ் ஆகல கைஸ், ஜஸ்ட் ஒரு பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீழே ஒரு பேலன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பிபிஆர் எல்லா கண்ட்ராவையும் பார்ப்போம். பட் மார்க்கெட் எங்க போயிருக்கு, ஒரு எம்எஸ்எஸ் கிட்ட போய் ஒரு ஸ்வீப் போட்டிருக்கு. அக்கார்டிங் டு மீ, அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன், லிக்விடிட்டி ஸ்வீப்ன்றது இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். என்ன ப்ரோ இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தானே ப்ரோனா, யார் ப்ரோ சொன்னா இதுவும் லிக்விடிட்டி ஸ்வீப்பா கன்சிடர் பண்ணலாம்? ஏன்னா உங்களுக்கு லிக்விடிட்டி ஸ்வீப்ன்றது சில பேர் வந்து எஸ்எல் ஆர் ஸ்டாப் ஆர்டர்ஸ் இங்கேயே போட்டிருப்பாங்க, சரியா? சில பேர் இங்கே போட்டிருப்பாங்க, ஆர் சில பேர் எஸ்எல்ஏ போட மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களோட லிக்விடிட்டி எல்லாமே ஸ்வீப் பண்ணிட்டு கீழே விழுறது தான் லிக்விடிட்டி ஸ்வீப். ஸோ அந்த மாதிரி டைம்ல லிக்விடிட்டி ஸ்வீப் அவ்வளோ பெருசும் இருக்கலாம். நீங்க ஐசிடி வீடியோஸ்லேயே பார்த்தாலுமே அவரு இப்படி இருக்குன்னா இதையுமே ஒரு லிக்விடிட்டி பூலா தான் கன்சிடர் பண்ணியிருப்பாரு. எஸ், ஓகேவா? ஓகே, இப்போ இருங்க, இப்போ நம்ம இங்க வருவோம். இப்போ இந்த இடத்த வந்து ஒரு நார்மல் பாடி க்ளோஸ் வச்சிருக்கு, டிஸ்பிளேஸ் ஆகல. அப்போ இந்த மாதிரி புல் பேக் ஆகுதுன்னா the probability of price continuing higher is very very low. ஓகேவா? the probability of price continuing higher is low. அதுவே இந்த இடத்த டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஃபார்ம் ஆகிற ஃபேர் வேல்யூ கேப், ஆர் இங்க இருக்கும் பிரேக்கர் பிளாக், ஆர் ஆர்டர் பிளாக் இங்க இருக்கும், ஆர் இங்க ஒரு ஐஎஃப்இஜி இருக்கும். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது ஜஸ்ட் ஒரு ஸ்லிங் ஷாட்ல புல் பண்ற மாதிரி. ஸ்லிங் ஷாட்ல இழுத்து விட்டேன்னா சர்ன்னு ஓடிடும். ஸோ அதுதான், ஓகேவா? இப்போ உங்களோட வேலை அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும் உங்களோட என்ட்ரி மாடலோட அலைன். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ஆர்டர் பிளாக் பிரேக்கர் பிளாக் ப்ராபப்ளி ஐ ட்ரை டு புட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஐ ஆக்சுவலி அது பிடிஎஃப் மாதிரி ரெடி பண்ணேன். பட் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றப்போ எனக்கு இன்னும் பெட்டரா என்னன்னு தோணுதுன்னா, உங்களுக்கு பிரேக்கர் பிளாக் மேட்டர் தெரிஞ்சதுன்னா யூ வில் பி மோர் எப்படி சொல்லலாம், மோர் கான்ஃபிடென்ட். ஏன்னா ஐஎஃப்இஜி பிளஸ் பிரேக்கர் பிளாக் அலைன் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் யூனிகார்ன் மாடல். அதை பேஸ் பண்ணி தான் என்னோட மாடல் இருக்கு. என்னோட ஃபார்எவர் மாடல் வீடியோ பார்த்துருப்பீங்க. எஸ், தட் இஸ் குட். அண்ட் நவ் ஐ எம் பேக் டெஸ்டிங் ஆன் மை அனதர் மாடல். பட் எப்படி சொல்ல, எல்லாமே ஒண்ணுதான். எஸ்பிஓ3 எல்லா கண்ட்ரியும் ஒண்ணுதான். பட் அது மை ஃபார்வர் மாடல், இது டிடிடி மாடல்னு சொல்லிட்டு நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஐ கிவ் அப்டேட் ஆன் தட். அதுக்கு ஒரு பக்கா பிடிஎஃப் மாதிரி பண்ணிட்டு பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஐ அப்டேட் மை வீடியோ, ஐ அப்டேட் த வீடியோ ஆன் இட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்டர் பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு சீக்ரெட் இல்லை, இதுவும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது எப்படின்னா, உங்களுக்கு ஒன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால ஃபாரெக்ஸ்ல மாஸ்டர் மாதிரி ட்ரேட் எடுப்பாங்க. ஏன்னா நான் நிறைய பண்ணியிருக்கேன். பிகாஸ் உங்களுக்கு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியாத வரைக்கும் உங்களுக்கு எந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வேலிடுன்றதே கண்டுபிடிக்க தெரியாது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவோட டைட்டில் வந்து வித் ஹவு டு வேலிடேட் அ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னு கூட வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டோ இல்லை ஒரு ஐஎஃப்இஜியோ இல்லை மார்க்கெட் திரும்பிடுச்சோன்றதை உங்களால வேலிடேட்டே பண்ண தெரியாது. ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும், எஸ்எல்டிபி ஏனே தெரியாது. அது வந்து லிக்விடிட்டி, இந்த டபுள் பர்ச் எல்லாமே இருக்கு. பட் இது எல்லாத்தோடையும் சேர்த்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்ற மேட்டர் உங்களுக்கு தெரியும். இப்போ இதுல வந்து இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்கு. ஆக்சுவலி மறந்து போயிட்டேன் சொல்றதுக்கு. பாருங்க, இதே மாதிரி இப்போ நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குதா, நடக்கிறப்போ இம்பேலன்ஸோட நடந்திருக்கணும். உங்களுக்கு நார்மல் பாடி க்ளோஸ் இல்லாம இம்பேலன்ஸோட நடந்திருந்தா அப்போதான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எப்படி ப்ரோ இம்பேலன்ஸ்னா, இந்த இடத்த தூக்கிருக்கோமா, இந்த இடத்த தூக்கிட்டு உங்களுக்கு இங்க போயிட்டு இங்க மூணாவது கேண்டில் ஃபார்ம் ஆகிறப்போ இங்க எந்த விக்கும் வந்திருக்க கூடாது. ஓகே, விக்கு வந்து வந்திருந்தா தட் ப்ராபபிலிட்டி குறைக்குமே தவிர, விக்கு வராம இருந்தா இன்னும் ஹை ப்ராபபிலிட்டியா இருக்கும். பட் விக்கு வந்து அண்ட் லைட்டா ஒரு சின்ன விக் மாதிரி இருந்து இந்த இம்பேலன்ஸ் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி இருந்தாலுமே அது ஹை ப்ராப்ளம் தான், ஆர் இப்படி இருந்தாலுமே அது ஹை ப்ராப்ளம் தான். அன்டில் அண்ட் அன்லெஸ் அந்த தேர்ட் கேண்டிலுமே இட் ஷுட் ஷோ மோர் சென்ஸ் டு மூவ் டுவர்ட்ஸ் அப்வர்ட். இப்போ மேல நோக்கி ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னா இட் ஷுட் ஷோ மோர் சென்ஸ் டு மூவ் அப்வர்ட். அதுதான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுவோம். இப்போ நான் உங்களுக்கு நல்ல வேலிடான ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் காமிச்சு அது ஏன் வேலிட் இல்லைன்றதையும் காமிச்சேன். இப்போ ஆக்சுவலி இந்த ட்ரேட் நான் எடுத்திருந்தேன். ஓகேவா? இது ஒரு நல்ல 1 hour பிசி, ஒரு பை சைடும் சாரி செல் சைடும் ஸ்வீப் ஆயிட்டு இப்போ 1 minute போயிட்டு இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம ட்ராப் ஆகும். இந்த இடம் லோ ஸ்வீப் ஆயிருக்கா, நீங்க எங்க என்ட்ரி போட்டு வேலிட் ஐஎஃப்சிசி எல்லா கண்ட்ரையும் போட்டு எஸ்எல் வச்சிருந்தாலும் என்ட்ரி எஸ்எல் அடிக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்காங்கன்னா எஸ் இருக்கு, இதான் வேலிட் ஐஎஃப்இஜி, ஓகே. பட் நெக்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நெக்ஸ்ட் ஹைல நீங்க எஸ்எல்ல பிரேக் பண்ணி வச்சு ஆகணும். அந்த மாதிரி ஒரு கட்டாயத்துல இருப்பீங்க. ஸோ அந்த இடத்த டிஸ்பிளேஸ் ஆகலைன்னா மார்க்கெட் உங்க பிரேக் வந்து அடிப்பான். ஸோ அது வேஸ்ட். அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ட்ரிஸ் எடுக்கிறது ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும். ஃபியூச்சர்ஸ்ல வி கேன் டேக், பட் ஃபாரெக்ஸ்ல
டபுள் பர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அண்ட் மேனிப்புலேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ இது ஃபியூச்சர் ஸ்டேட் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்றப்போ மார்க்கெட் சக்சஸ் ஷிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணி ட்ரேட் பண்றது இஸ் குட் ஆப்ஷன். அது ஆஃப்டர் தட் இட்ஸ் யுவர் விஷ். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் சக்சஸ் ஷிஃப்ட் இப்போ இன்னும் கிளீனா பாத்தீங்கன்னா, நீங்க என்ன ப்ரோ இது லோனா இதான ப்ரோ ஹை இதான ப்ரோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா எஸ் அதான் சொல்லி கொடுத்தேன். பட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் லோ டைம் ஃப்ரேம்ல அவ்வளோ பெருசுக்கு வெயிட் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. மார்க்கெட் விட்டு போயிட்டே இருப்பான். இப்போ இந்த இடத்த பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ வாட் வில் திங்க் இஸ் நம்ம போயிட்டு இங்க இருந்து இங்க ஃபிப் போட்டு ஓடி பார்த்து எங்க இருக்கான் ஓடி பார்த்து இங்க நம்ம கோல்டன் ஜோனை மார்க் பண்ணி ஆஹா ஒரு ஃபேர்வெல் கேப் வந்திருக்கு ஓ மை காட் இட் இஸ் ஏ பிளஸ் அப்படின்னு மார்க் பண்ணீங்கன்னா மார்க் பண்ணி ஒரு என்ட்ரி இப்படி போட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, எஸ்எல் தான் அடிக்கும். ஓகேவா? இது ஏன் எஸ்எல் அடிச்சதுன்னா மார்க்கெட் டின் ஷோ மச் சென்ஸ் டு மூவ் அப்வர்ட். ஓகேவா? இப்போ இதுவே இங்க பாருங்க, இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கலன்னு சொல்லி we have to avoid this entry, we have to wait for the displacement. மேபி உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க இருந்து கூட கிடைக்கலாம், இப்படி கூட டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கலாம். இங்க ஒரு ஃபேர்வெல் கேப்போட அலைனை கிடைச்சா தட் இஸ் மோர் ஹை ப்ராபபிள். ஓகேவா? வாட் we have done is we have avoided this SL and we have trimmed our SL. ஏன்னா நமக்கு ட்ரான் லிக்விடிட்டின்ற கான்செப்ட் நெக்ஸ்ட் வரும். ட்ரான் லிக்விடிட்டி கான்செப்ட் தெரிஞ்சா ட்ரா மேல இருக்கு. ஸோ டில் தென் வி ஹாவ் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ வில் வெயிட். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ ட்ரான் லிக்விடிட்டி தான். சாரி கைஸ், ஆர்டர் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அது ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இட் வில் பி அப்டேட்டட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகேவா? இப்போ இதுலயே நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க எதுவும் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கா இல்ல. இந்த டைம்ல நீங்க செல் போவே கூடாது. ஏன்னா 1 hour பிசில இருக்க பிரைஸ். ஓகேவா? மோர் தென் எனி டைம் ஃபாரெக்ஸ்ல 1 hour ஜோன்ஸை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண பிரைஸ். எம்எம்எக்ஸ்எம்ல எம்எம்பிஎம் கான்செப்ட்ல இருக்கு பையிங் மாடல் பை சைட் ஆஃப் தி கர்வ்ல. ஸோ இட் இஸ் குட். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எப்படி கண்டுபிடிக்கின்ற பேசிக் உங்களுக்கு ஐடியா இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி ஐடியா இருக்கு. இஃப் நாட் இட்ஸ் ஓகே. பிகினர்ஸ்க்கான எல்லா ஐசிடி கான்செப்ட் பேஸ் பண்ண வீடியோவும் ஐம் ஒர்க்கிங் ஆன் இட். ஐ சூன் அப்டேட் இட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த எம்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா எஸ் இட்ஸ் வேலிட். பட் இந்த இடத்துல என்ன நான் எதனால நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இந்த இடத்த கன்சிடர் பண்ணலன்னா பாடி க்ளோஸ் ஜஸ்ட் அபவ் த ஹை வச்சிருக்கு, திஸ் ஹை. அண்ட் நெக்ஸ்ட் விக்கு பார்த்தீங்கன்னா உள்ள வந்துச்சு. ஸோ இட் இஸ் அ பிரேக்கர் பிளாக் பட் ஸ்டில் நாட் அ குட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அக்கார்டிங் டு மீ. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த ஹைய எவ்வளோ ஹார்ஷா பிரேக் பண்ணிட்டு போயிருக்கான் பாருங்க, டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸோ வாட் ஐ டிட் இஸ் I thought of entering in this fair value gap and keeping myself here. கொஞ்சம் கீழே ஸ்ப்ரெட் இருக்கும்ன்றதுனால. அண்ட் தென் ஐ நோ ட்ரா வந்து கிளியரா மேல வரைக்கும் இருக்கு. மார்க்கெட் மேக்கர் பை மாடல் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ 2 hour விச் இஸ் எஸ் ஐ காட் இட். ஓகேவா? ஆக்சுவலி இந்த இடத்துல இந்த இடம் பாருங்க ஈக்குவலைஸ் ஃபுல்லா இந்த ஹைஸ் தூக்கணுன்னே நான் ஸ்டாப்ஸா பிரேக் வச்சிட்டேன். ஸோ எஸ் ஐ எம் சேஃப் இந்த ட்ரேட். அண்ட் யா கைஸ், எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. இந்த ஃபெரல் கேப் ஹோல்ட் ஆகுன்றது உங்களுக்கு ஐடியாவே இருந்திருக்காது. நீங்கள் ஓடி என்ன போட்டாலும் இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு ஸ்விங்கா ஆகுது, ஒரு ஸ்விங்கா பண்ணுது அப்படின்னா தட் வில் பி தி ப்ராப்பர் மார்க்கெட் சக்சஸ்ஷிப். அண்ட் அங்க இருந்தா பிரைஸ் மூவ் ஆகும். ஓகேவா? இப்போ வில் லுக் ஃபார் another எக்ஸாம்பிள். எஸ் கைஸ், இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். பிரைஸ் அகைன் ஒரு 1 hour இம்பேலன்ஸ்ல டேப் ஆயிட்டு இருக்கு அண்ட் மார்க்கெட் மேக்கர் செல் மாடல் இஸ் ஆக்டிவ். அண்ட் இந்த இடத்துல அந்த இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டிக்கான எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி இங்க இருக்கு. ஸோ விச் கிவ்ஸ் அஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ் தட் வி ஹாவ் அ செல்லிங் ரேஞ்ச் டில் தட் லோ. இப்போ இங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, திஸ் இஸ் நாட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா ப்ரோ? இங்க பாடி க்ளோஸ் ஆயிடுச்சு ப்ரோ. நோ ப்ரோ, திஸ் இஸ் நாட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதுவே வேலிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க இருக்கு. புரியுதா? அதாவது அந்த இடத்த எவ்வளவு ஹார்ஷா உடச்சிட்டு போயிருக்கான் பாருங்க. பிரைஸ் இஸ் ஷோயிங் மோர் சென்ஸ் டு மூவ் டவுன்வர்ட்ஸ் அண்ட் அந்த பிரேக்கர் பிளாக் தான் ஒர்க் ஆயிருக்கு. வி கீப் ஆர் எஸ்எல் நியர் திஸ் விக். ஏன்னா உங்களுக்கு அந்த விக் கிட்ட போயிடுச்சுன்னா அதுக்கு மேல எஸ்எல் அடிச்சிடும். அதுக்கு மேல போயிட்டு நீங்க இந்த மாதிரி இல்ல ப்ரோ அதெல்லாம் அடிக்காது அப்படின்னு சொல்லி வச்சீங்கன்னா வேஸ்ட். உங்களுக்கு ஆர்ஆர் குறையும். ஆல்ரெடி இதுல பாருங்க நம்ம பிரேக் ஒன் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. பிகாஸ் இஆர்எல் டு ஐஆர்எல், ஐஆர்எல் தாண்டிச்சுன்னா ரிவர்ஸ் ஆச்சுன்னா இட் வில் பி யுவர் எஸ்எல். So that will be your break and point and then break and vacha 2 hour points. Yes, beautiful. நியூயார்க் செஷன்ல இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஜோன்ஸ் பார்த்து ஒரு 3 hours, ஜஸ்ட் 2 to 3 hours, 3 hours கூட எக்ஸாக்டா சொல்ல 2 to 3 hours ஒரு 4 ஃபாரெக்ஸ் பேர் மேஜர் பேர்ஸ் பார்த்து இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி எப்படி சொல்ல இட் வில் பி மோர் ஹை ப்ராபபிள் கைஸ். ஓகேவா? இப்போ அதுக்கூட சேர்ந்து கொஞ்சம் டைமும் அலைன் பண்ணோம். அண்ட் தென் அந்த டைம் அலைன் பண்ற விஷயங்கள்லாம் ஐ வில் சூன் அப்டேட் யூ கைஸ். அந்த நம்ம டிடிடி மாடல் வில் பி லைவ் சூன். ஸோ அந்த டிடிடி மாடல் வர்றப்போ உங்களுக்கு இன்னும் எல்லாமே புரியும். ஓகேவா? ஸோ எஸ்,
நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எஸ், இதுலயும் வந்து பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட் இம்பேலன்ஸ்குள்ள இருக்கு. ஸோ மார்க்கெட் மேக்கர் செல் மாடல் இதான் அதுக்கான எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்விங் பாயிண்ட் பிரேக்கிங்கும் பாருங்க, நாட் அ வேலிட் ஸ்விங் பாயிண்ட் பிரேக்கர். பட் இங்க பாருங்க, இட் இஸ் அ வேலிட் ஸ்விங் பாயிண்ட் பிரேக்கர். விக் வந்து டேப் ஆகல, ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? சரி ப்ரோ, விக்கு டேப் ஆயிருக்குன்னு நீங்க சொன்னாலுமே நெக்ஸ்ட் ஒரு மார்க்கெட்டு நம்ம ஃபுல்லா டவுன் சைடு தான் ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹியர் யூ கேன் லுக், கிளீனா இருக்கா? ஓகேவா? பட் இந்த இடத்துல த ட்ரேட் ஐ டுக் வாஸ் ஹியர் ஆஃப்டர் திஸ் இம்பேலன்ஸ் காட் ஃபார்ம்ட். இப்போ இந்த இடத்துல விக்ஸ் இல்ல, பாடிஸ் இருக்கு. ஸோ சான்சஸ் ஆர் ஹை தட் பிரைஸ் மே ஸ்வீப் ஆர் எஸ்எல் ஆர் பிரைஸ் மே கம் நியர் அண்ட் டேக் ஆர்டர்ஸ். ஸோ அது ஸ்ப்ரெட்டுக்கு அலைன் பண்ணி அங்கே வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நான் வச்சேன். அண்ட் பிரேக் அண்ட் பாயிண்ட் இஆர்எல் இந்த இடம் இருக்கு. அண்ட் தென் 2R விச் இஸ் பியூட்டிஃபுல் 2R. ஓகே, புரிஞ்சுதா? கிளீனா இருக்கா கைஸ்? திஸ் இஸ் ஹவு வி டேக் ட்ரேட்ஸ். ஆர் நீங்க நம்ம சொன்ன டெக்ஸ்ட் புக் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இங்க நடந்திருக்கு. நடந்தோடனே அங்கதான் நம்ம அந்த ஃபேர்வெல் கேப்ல தான் நம்ம என்ட்ரி பார்ப்போம். எஸ், அந்த ஃபேர்வெல் கேப்ல தான் பார்த்துருக்கோம். அண்ட் தென் இப்போ இங்க நிறைய விக்ஸ் இருக்கா? ஸோ இந்த விக்குக்கு மேல வச்சாலே போதும். ஏன்னா இந்த இடத்த ஸ்வீப்லாம் பண்ணிடுச்சு. ஸோ இந்த விக்ல ஆர்டர்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. இவ்வளோ மேல வச்சீங்கன்னா மறுபடியும் உங்க ஆர்ஆர் தான் அடி வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு 2R இதுல பாத்தீங்கன்னா நம்ம இஆர்எல்ஏ 2R வந்துச்சு. திஸ் இஸ் ஹவு யூ பிளான் யுவர் ட்ரேட் அண்ட் திஸ் இஸ் ஹவு யூ ட்ரேட் யுவர் பிளான். ஓகே கைஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இன்னொரு ப்ரெஷ் அப் பண்ணிடுறேன் ஸோ தட் யூ வில் ஃபீல் மோர் பெட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா பிரைஸ் வந்து அந்த இடத்த விட்டுட்டு ஓடணும். ஓகேவா? பிரைஸ் ஷுட் ஷோ சம் சென்ஸ் டு மூவ் ஹையர் ஆர் லோவர் ஃப்ரம் த பிளேஸ் விச் வேர் தேர் இஸ் பொட்டன்ஷியல் டு ரிவர்ஸ். ஏன்னா நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், எப்போ நம்மளோட முக்கியமா எம்எம்எக்ஸ்எம் வீடியோல சொல்லியிருப்பேன், நம்ம வந்து பைல இருந்து செல் போறோம் அப்படின்னா, எப்போ பைல இருந்து செல் போறோமோ அப்போ பை சைடு இருக்கிற பிடிஆர்எஸ் எல்லாம் டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகி செல் சைடுல இருக்க பிடிஆர்எஸ் தான் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருப்பேன். அது எப்படி ஆகும்னா இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் நடக்கிறப்ப தான் ஆகும். ஏன்னா அப்பதான் பை சைடுல இருந்து செல் சைடுக்கு மார்க்கெட் மாறிடுச்சுன்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ எஸ், திஸ் வீடியோ வில் பி யூஸ் ஐ கெஸ் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு பிகினர்ஸ். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்க தெரியாம எல்லா பாடி க்ளோஸ்லையும் இப்போ என்ட்ரி எடுத்து எஸ்எல் ஸ்வீப் ஆயிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அண்ட் எஸ், ஸோ பெஸ்ட் நியூயார் செஷன் உட்காருங்க, உங்களுக்கான டைமை சூஸ் பண்ணுங்க, அந்த டைம்ல என்ன நடக்கும்ன்றதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோ ட்ரான் லிக்விடிட்டி போடுறேன் அண்ட் அதுக்கு அடுத்த வீடியோ வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலிங் போடுறேன். பிகாஸ் அது ரொம்ப முக்கியம். ஏன் நான் நியூயார்க் மட்டும் தான் உட்காடுறேன்றது உங்களுக்கு சொல்லணும். ஒரு ஏஷியானா சில டைம் மட்டும் தான் உட்காரும். ஏஷியாவில் உட்காந்தா நியூயார்க் உட்கார மாட்டேன், நியூயார்க்ல உட்காந்து ஏஷியாவில் உட்கார மாட்டேன். ஏன்? அந்த ஒவ்வொரு சீசன் ஒரு செஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக அந்த மார்க்கெட் ப்ரொஃபைலிங் வீடியோவில் போடுறேன். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வீடியோன்றது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு சின்ன கான்செப்ட் தான், பட் இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் ட்ரேடிங் வெரி மச். ஓகேவா? ஸோ learn to use it and learn to use it at maximum level. Okay. Okay guys, next video on liquidity that will be updated soon. Thank you guys. Tata, bye bye. See you in the next video.